சற்று முன்பு மக்களவை தேர்தல் இறுதி கருத்து கணிப்பு வெளியீடு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலுடைய இறுதி கருத்து கணிப்புகள் அப்படின்றது வெளியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லப்படுகிறது. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையைத்தான் சொல்கிறேன் நண்பர்களே. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான கருத்து கணிப்புகளுமே பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் பாத்தீங்கன்னா அடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல நிறைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்ட்டு நம்மளால வியோகிக்க முடிகிறது நண்பர்களே. தமிழகத்துல திமுக தன்னுடைய வெற்றியை பாத்தீங்கன்னா பதிவு செய்யுமா, அல்லது அதிமுக பாத்தீங்கன்னா தன்னுடைய வெற்றியை பாத்தீங்கன்னா பதிவு செய்ய போகிறதா அப்படின்றது எல்லாம் மிகப்பெரிய ட்விஸ்டடான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல மக்களவை தேர்தல்களுக்கான இறுதி கருத்து கணிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா வெளியிடப்பட வேண்டிய ஒரு சில சூழல்கள் பாத்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தல் அதிகபட்சமாக ஓகேங்களா இறுதி கருத்து கணிப்பை நோக்கி பார்த்தீங்கன்னா செல்கிறதா என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு தேர்தல் அப்படின்றது நிறைய மாற்றங்களை நோக்கிய நகர்வுகளை நிச்சயமா எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. மக்களவை தேர்தலின் இறுதி கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படியெல்லாம் மாறப்போகிறது, என்னவெல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. காலம் நிச்சயமாக பதிலை கூறும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் செயல்பாடு சரிவர அரசியல்ல நல்லா இல்லை, பெரிய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இறுதி கருத்து கணிப்பு தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் நமக்கு இன்னொன்று கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இறுதி கருத்து கணிப்பு தொடர்பான அடுத்தடுத்த முடிவுகளும் பார்த்தீங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் நடைபெறக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. மக்களவை தேர்தல் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கிய நகர்வுகளா எடுக்க போகுது